90% வீட்டில் அவங்க வீட்டோட எனர்ஜியை பிளாக் பண்ணுறதே சோஃபா தான். சோஃபா பிளேஸ்மெண்ட்னால அவங்களோட ஹெல்த், வெல்த், மென்டல் கிளாரிட்டி எல்லாமே பிளாக் ஆகும்னு அவங்களுக்கே தெரியாது. டோரோட என்ட்ரன்ஸில் சோஃபா போடுறது, டோரை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி சோஃபா போடுறது, முதுகு தெரிகிற மாதிரி சோஃபா போடுறது, பேசேஜை பிளாக் பண்ணுற மாதிரி சோஃபா போடுறது, டிவிக்கு ரொம்ப பக்கத்தில் சோஃபா போடுறது, ரூமை விட பெரிய சைஸ் சோஃபா போடுறது, இல்லைன்னா சின்ன சைஸில் சோஃபா போடுறது, நேச்சுரல் லைட் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சோஃபா போடுறது, இல்லை நேச்சுரல் லைட்டு டோட்டலாக பிளாக் ஆகிற மாதிரி சோஃபா போடுறது. இந்த மாதிரியான சோஃபா பிளேஸ்மெண்ட் எல்லாமே வீட்டுக்குள்ளே வர எனர்ஜியை பிளாக் பண்ணும், நேச்சுரல் லைட்டையும் பிளாக் பண்ணும். இதனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வீடு எப்போவுமே கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களோட எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து உங்கள் எண்ணத்துலையும் பிஹேவியர்லையும் வெளிப்படும். எண்ணமும் பிஹேவியரும் மாறினா ஹெல்த், வெல்த், மென்டல் கிளாரிட்டி எல்லாமே பாதிக்கும் இல்லையா? இதனால தான் வாஸ்துல ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. வீட்டுக்குள்ளே வர்ற காஸ்மிக் எனர்ஜி எங்கேயும் பிளாக் ஆகாமல் ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகணும். ஸோ உங்கள் சோஃபா பிளேஸ்மெண்ட்டை உடனே செக் பண்ணிக்கோங்க.